So hey guys, what's up man? மறுபடியும் வரீங்களா? ஓகே ஃபைன். எல்லாம் ஜாலியாக வந்து என்னது எல்லோரும் ஜாலியாக வந்து கர்நாடகா சீரிஸ் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏப் என்ஜாய் பண்ணுறீங்க. நடுவில் ஒரு கேப்பு, அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எஸ் நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக ஒரு ஸ்க்ராம் 411 வரப்போகுது. எப் அது வண்டியோட டெலிவரி எடுக்க தான் போய்கிட்ருக்கோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குல்ல? எனக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம க்ரூவில் ஒருத்தர் வாங்கினாலும் நம்ம வாங்கலாம் மாதிரி தான். ஸோ நோ மோர் டிலேஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம ஹண்டர் 350 லான்ச்சுக்கு போயிருந்தப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போயிருந்தப்போ பார்த்துருப்பீங்க. நான் சிஜே எல்லோரும் வந்து போயிட்டு அப்படியே ஸ்க்ராமும் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோடனே செம்ம டெம்ட் ஆகிட்டார் ஆள். வண்டி வாங்கி அவருன்ட்டு என்ன பண்ணோம், அது வீட்டுக்கு வந்தவொடனே வந்து கிளாசிக் 350 வச்சுருந்தார் மனுஷன். ஆக்சுவலாக ஓகேவா, V6 ரீபோன் கிடையாது, நார்மல் கிளாசிக் 350. அதை வந்து வீட்டுக்கு வந்தவொடனே எடுத்து OLX சேல் போட்டு ஒரே வாரத்தில் விற்று அந்த வாரமே போயிட்டு ஸ்க்ராம் ஆக்சுவலாக புக் பண்ணியாச்சு. புக் பண்ணி 2 weeks ஆகுது. அண்ட் நவ் எஸ் ஸ்க்ராம் இஸ் கோனா கம். போகிறோம், எடுக்கிறோம். அண்ட் சர்ப்ரைசிங்லி அடுத்து நம்ம திருப்பி ரைட்ஸ் வேறு போகிறோமா தொடர்ந்து கண்டினியூஸாக. ஸோ நெக்ஸ்ட் சைடுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்க்ராம் இருக்கும். சரி, ஆஃப் ரோட்டில் வெளுத்து வாங்கலாம். எங்கே போகிறோன்னா வந்து பள்ளிக்கரணை ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருந்தீங்கன்னா அங்கே தான் வந்து ஆக்சுவலாக போய்ட்டு எங்கள் வீடாண்டே ஒரு ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் இருக்குது பெருங்குடியில். அங்கே புக் பண்ணாமல் எதுக்கு பள்ளிக்கரணையில் புக் பண்ணோன்னா அங்கே கொஞ்சம் சீக்கிரம் டெலிவரி தருவாங்கன்னு கேள்விப்பட்டதுனால அங்கே போய்ட்டோம். டைம் வந்து 4:40 and 5 o'clock டெலிவரி சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஃப்ரைடே. போகிறோம், டெலிவரி எடுக்கிறோம். என்ன கலரு அப்படின்றதெல்லாம் வந்து யூ வில் சி. எப் இதுதான் நம்மளுக்கு எல்லாமே கெட்ட காய்ச்சிட்ட வரும். பள்ளிக்காரனை கூட வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது நம்மளுக்குன்னா. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 5 kilometers இருக்கும், அவ்வளோதான். எல்லாமே நம்மளுக்கு பக்கம் தான். ஸோ டக்குன்னு எல்லா இடத்துக்கும் போயிடலாம். என்ன நார்த்து மெட்ராஸ் போனோம்னா தான் கொஞ்சம் நம்மளுக்கு டிலே ஆகும். ஏன்னா வந்து ஓஎம்ஆர்லேருந்து அது அப்படியே ஆப்போசிட் ஒரு 15 kilometers கிட்ட டிராஃபிக்கில் போகிறதுலேயே விடிஞ்சிடும். அண்டு எல்லோரும் கர்நாடகா சீரிஸ்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நானே சொல்லிக்கணும், என்ன பண்ணுறது. ரைடு போய் வீடியோஸ் போட்டால் பார்க்குறதில்ல, நார்மல் வீடியோஸ் போட்டால் அப்புறம் ரைடு போங்கன்னு வேண்டியது இல்லை. என்ன தான் வந்து ஒன்றும் புரியல, என்ன தான் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே கமெண்ட்டில் வந்து டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. அப்படியே நான் வேணுன்றதை போட்டுருவோம். ரைடு வேணால் ரைடு போடுவோம், நார்மல் வ்ளாக்ஸ்னா நார்மல் மோட்டோவ்ளாக்ஸ் போடுவோம். எல்லாமே இருக்குங்க நம்ம சேனலில். இதுக்கப்புறம் அப்படியே பறக்கிறோம், ரெகுலராக எல்லாத்தையும் போட்டு தள்ளி ஒரு மாதிரி பண்ணுறோம், ஓகேவா? ஸோ பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நான் தான் திஸ் இஸ் மோட்டோவ்லாக்ஸ். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அது எல்லாத்தையும் அழுத்தி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக மோட்டோவ்லாக்ஸு ரைட் வ்ளாக்ஸ் அப்படி இப்படின்னு கண்ணாப்பினா நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்டு இதுதான் என் பைக் MT-15. ஸோ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா டு தெம், ஹி இஸ் ஜூனியர், மை பெட், மை பிரதர், மோஸ்ட் எவ்ரிதிங் எல்லாமே ஒன்றா. ஓகே, அப்படியே ஷோரூம் கிட்ட போயிட்டேன். லெட்ஸ் கண்டினியூ. ஸோ எஸ் கைஸ், அண்ட் வி ஆர் நியர் த ஷோரூம். இங்கே தான் வந்து MT-15 வெர்ஷன் 2 ஆக்சுவலாக வந்து இந்த ஷோரூமில் தான் வந்து பார்த்துருந்தோம் ஃபஸ்ட் கிளான்ஸு. இந்த அதில் ஒட்டினா மாதிரியே தான் இருக்குது ராயல் என்ஃபீல்டு. வந்துட்டாங்க தோதாக்கானுங்கெல்லாம். வெளில நிற்கிது வண்டி ரெடியாக. கலர் நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்ன கலர்னே. ஓகே, ரைடு வித்தஸ்னு ஏதாவது போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு தெரியல. அப்கமிங் ரைட்ஸ். மெமரிஸ்லாம் கேப்சர் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க போல் இவங்களே. ஓகே ஃபைன். சரி, வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோரூம் வந்தாச்சு. ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு டப்பா இருக்குது. அப்புறம் வந்து நம்ம கொடுத்தாங்க. எப்படியும் ஹெல்மெட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். பாய்ஸ்லாம் ஃப்ரெண்ட் இருக்காங்க. வண்டி வந்து கீழே இருக்குது. போயிட்டு டெலிவரி எடுக்கும்போது அப்படியே சினிமாட்டிக்கோட வீடியோ போடுறேன். ஓகே,
ஃபஸ்ட்டு எதை கொடுத்தா இல்லை நிற்காது டப்பா டப்பா வரா டப்பா அன்பாக்ஸ் பண்ணாங்க அன்பாக் திஸ் டப்பா இந்த டப்பா என்ன இருக்குன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க ராயல் என்ஃபீல்டோட முத்திரை பதிச்சு ஹெல்மெட். என்ன இது பின்னாடி பேர்லாம் போட்டிருக்காங்களா இல்லையா? ஃபஸ்ட்லாம் வச்சு பரவாயில்ல. இந்த இடத்துல பின்னாடி வந்து ஏதோ நம்பர்லாம் போட்டு ஒரு டப்பா கொடுப்பாங்க. இப்போ அது கூட இல்லாமல் வந்து கருப்பு சட்டியில் ஒரு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. எந்த பயனும் இல்லை. இது பத்திரமா வீட்டில் வச்சுரு. இது பிரோஜனமே இல்லை நம்மளுக்கு. டப்பா உள்ள வேறு என்ன இருக்குது? டப்பா உள்ள வயசு கூட வயசு கூட இல்லை ஏமாற்றிட்டாங்க. இது இதை பாருங்க ஏதோ கவர் ஒன்று இருக்குது. இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட், ராயல் என்ஃபீல்டோட பிராண்டட் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு. இதில் வந்து எப்படியும் ஒரு பஞ்சு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் பயங்கரமான கீச்செயின். இதெல்லாம் வந்து விலை மதிப்பில்லாத கீச்செயின். இது ஒன்று 2 இருக்குது. 2 1+1. வேறு என்ன இருக்குது? அப்புறம் வந்து நம்ம வந்து இதை தீ கடிப்போம். ஈஸர் குவிக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் போயிடும். அதுவும் எந்த பயனும் இல்லை. ஓகே அவ்வளோதான். நீங்கள் வந்து நான் வண்டி அதெல்லாம் வந்து காட்டுறேன். வந்து நம்மளோட நாயை பண்ணி ரோசிகே தென் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த டெலிவரி? 4 வார்த்தைகள் சொல்லுதல சொல்லிட்டு எடுக்க மாட்டேன். அதெல்லாம் வந்து கரெக்டாக கேண்டிடேட். அதாவது ரொம்ப பெருமையாக இருக்குது. சொல்லு மாஸ்க் அவுக்கிறது. மாஸ்க் எங்கே ஓடுற? இப்போ வந்து நம்ம ஜூனியர் காட்டுவோம். இங்கேருந்து இந்த நிற்கிறான் போகிறேன் தெரியுதா? ஜூனியர் நிற்கிது தெரியுதா? ஜூனியர் பக்கத்தில் இன்னொரு வெள்ளை கலர் டியூக் நிற்கிது தெரியுதா? அது யாரும் தெரியுமா? சுதீஷ்டு அடிக்கிறேன். லிசாவாம்பா. லிசாவும் ஜூனியரும் ஜோடி நிற்கிது. அப்படியே இன்னும் கொஞ்சம் ரைட் வந்தோன்னா மிஸ்டர் கருப்பன் நிற்கிற அப்படி அப்படியே உள்ளே வந்தா வண்டி ஓனர்லாம் இங்கே வரும், இன்க்ளூடிங் மை செல்ஃப். சீஃப் கெஸ்ட்டு வணக்கம்ண்ணே. அவன் தான்டா சீஃப் கெஸ்ட்டு. நீங்கள் தானே ஃபார்மஸில் டைரி கார்டில் வந்துருக்கீங்க. ரிவீல் பண்ணுறேன். மிக திறமையான ஆட்டக்காரர். இது சில் அவுட் ஆகுது கைஸ். இந்த இடத்துல வந்து வெளிச்சம் கட்டினால இந்த இடத்துல பார்த்தோன்னா வெளிச்சமாக இருக்கும். நான் அங்கேருந்து வீடியோ எடுத்ததுனால நல்லா இல்லை. ரொம்ப நேரம் ஆகிறாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து 1 hour ஆகுது. 1 hour என்ன பண்ணோன்னா வந்து ஒன்றும் பண்ணல. சும்மா வந்து ஃபோட்டோ தான் சுற்றிட்டு இருந்தோம். பைக் வந்து கீழே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ரேடியேட்டர் கார்டு அக்சசரிஸ் அதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே போயிட்டேன். நான் வந்து என்ன கலர் வண்டின்றது வந்து ரிவீல் பண்ணுறேன். அந்த சினிமேட்டிக்கும் அப்படியே போடுற வச்சு கைஸ் கீழே வந்து சிஜேபி யாருமா வந்து கேள்வி கேட்டுருக்கு இது என்ன அது என்னன்னு. எல்லாத்தையும் போயிட்டு காட்டுறேன். This is the bike. Radiator card installed. நல்லா இருக்கா? மாசாக இருக்கா? அந்த ஆக்சுவலாக வந்து இன்னும் 2 days வந்து வண்டியோட அக்சசரிஸ் நான் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டை வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சிட்டேன். போயிட்டு எல்லாத்தையும் வாங்கி மாட்டிட்டு அப்படியே வேறு மாதிரி பண்ணுறோம். அந்த வண்டியை ஆஃப் ரோடில் வச்சு செய்கிறோம். It's all about humanity. About humanity. It's all about humanity. About humanity.
ரீசெண்ட் வந்து டெலிவரியில் வந்து எடுத்து முடிச்சாச்சு. டெஸ்ட் ட்ரைவ் ஐ மீன் வண்டி செக் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து வழியே கிளம்ப வேண்டியதான். போகலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வண்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறேன். ஓகே, ஸ்டே சேஃப் கைஸ். பீஸ்.